என்னடா இவா எப்போவுமே காய்கறி கிச்சன் அப்படி தானே காமிச்சிட்டு இருப்பா, இன்றைக்கி என்ன புதுசாக ஃப்ரூட்ஸ் காமிக்கிறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு எல்லாமே ஹெல்த்தான ஃப்ரூட்ஸ் தான். முக்கணிகளில் சிறந்த கனி மாப்பழா வாழை. இந்த டேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் ஆரஞ்சில் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? நான் இப்போ மாம்பழம் சாப்பிட போகிறேன். அதை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். மாம்பழத்துக்கு சென்றால் ஒரு கோடு போட்டு இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணால் அப்படி கிண்ண மாதிரி வரும் பாருங்கள். இந்த ரவுண்டாக கிண்ண மாதிரி வந்துட்டா இப்போ இதை நம்ம ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்து சாப்பிட்றலாம். கையும் அழுக்காகாது, நீட்டாகவும் சாப்பிட்றலாம். இந்த மாம்பழத்தோட இன்னொரு பாதி இருக்குது தெரியுமா, அதுலேயும் கொஞ்சம் மாம்பழம் இருக்கும். அதையும் ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துட்டு அப்புறம் நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டோம்னா இப்படி போட் மாதிரி கிடைக்கும். இதை பார்க்குறதுக்கு போட் மாதிரி இருக்குல்ல அப்படின்ட்டு நான் சொல்ல, என் வீட்டுக்கார் இல்லை வில்லம்பு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்ல, அப்படி 2 பேரும் தேவையில்லாத ஆணியை பிடிக்கிட்டு இருந்தோம். மாம்பழத்தை நான் கட் பண்ணுற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், அப்படி டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். லாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தோடில் இப்படி கிண்ண மாதிரி கிடைக்கும். இந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி குடிச்சிக்கலாம். நான் மாம்பழத்தை இப்போ ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த ஜூஸும் இந்த கிண்ணத்தில் போட்டு குடிக்கலாம். பலதரப்பட்ட தேவைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி என்னுடைய ஐடியா. நானும் என் வீட்டுக்காரும் இந்த மாம்பழத்தொலி கிண்ணத்தை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தோம். இப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போது குழந்தை பருவத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்களே எங்களுக்குள்ள நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டோம். இந்த விளையாட்டு செய்தி இத்துடன் முடிவடைந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.